ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 9th செகண்ட் டேர்மில் இருக்க பாலிட்டி தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி 9th ஃபஸ்ட் டேர்மில் இருக்க பாலிட்டி வீடியோவாக போட்டிருக்கேன். பார்க்காதவங்க அதை பார்த்துட்டு இது கண்டினியூ பண்ணி. திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை எஸ்பிஓ டிஜிட்டல் மார்க்கெட்டிங். எஸ்பிஓ வந்து ஒரு பார்ட் டைம் ஜாப். இதில் வந்து நீங்கள் பேசிக்கான இன்டர்நெட் நாலேஜ் இருந்தால் நீங்களும் ஜாயின் பண்ணலாம். இதில் எந்த மாதிரி ஒர்க்கெல்லாம் இருக்கும் அப்படின்னா ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராமில் வந்து பிக்சர் ஷேர் பண்ணுறது, கண்டென்ட் ஷேர் பண்ணுறது, அந்த மாதிரி ஈஸியான ஒர்க்கு தான் இருக்கும். நீங்களும் இதில் ஜாயின் பண்ணணும்னா நான் ஸ்க்ரீனில் ஒரு நம்பர் தரேன், அதுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். மேலும் இதை பற்றி ஃபுல் டீட்டெயில் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்களும் செக் பண்ணிட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. இன்னைக்கு என்ன லெசன் பார்க்க போறோம்னா மனித உரிமைகள். இதில் இருக்க முக்கியமான பாயிண்ட்ஸ் மட்டும் தான் நான் நோட் பண்ணி வச்சிருக்கேன். அதை மட்டும் பார்த்தாவே குரூப் 4க்கு போதும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா, ஐநா சபை எப்போ தொடங்கினாங்க அப்படின்னா 1945 அக்டோபர் 24. அந்த அக்டோபர் 24 புக்கில் இருக்காது, இருந்தாலும் எக்ஸ்ட்ரா பாயிண்ட் பக்கத்தில் ஒரு பென்சிலில் எழுதி வச்சுக்கோங்க. அடுத்த முக்கியமான பாயிண்ட் என்னென்னா, உலகளாவிய மனித உரிமை எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னா 1948 டிசம்பர் 10. அதனால தான் டிசம்பர் 10 மனித உரிமை தினமாக நம்ம கொண்டாடுறோம். ஓகேவா? அடுத்து வந்து நெல்சன் மண்டேலா எவ்வளோ நாள் வந்து சிறையில் இருந்த அந்த கொஸ்டின் ஆல்ரெடி 2019 வந்து குரூப் 4ல் கேட்டிருந்தாங்க. அதனால் நல்லா பார்த்துக்கோங்க. 27 வருடம் அவர் வந்து சிறையில் இருந்திருக்கார். அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அவர் யார் விடுதலை பண்ணார் அப்படின்னா FWT கிளார்க். ஓகேவா? அந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியம். அடுத்து வந்து சுதந்திர உரிமையில் வந்து எத்தனை உரிமை இருக்குது அப்படின்னா 6 உரிமை இருக்குது. அது என்னென்ன உரிமைன்னு பார்த்து வச்சுக்கோங்க. ஏன்னா ஆர்டர் நோட்டில் கேட்கலாம். ஏதாச்சும் 3 உரிமை கொடுத்துட்டு எக்ஸ்ட்ரா உரிமை கொடுத்துட்டு எது பொருந்தாதுன்னு கேட்கலாம். அதனால் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து வந்து சுரண்டலுக்கு எதிரான உரிமைனா 14 வயதுக்குட்பட்ட சிறுவர்களை சுரங்கம் ஏதாச்சும் வேலைகளை வந்து சட்டப்படி அமர்த்தக்கூடாது, அதுதான் அது குறித்து சொல்லுது. அடுத்து வந்து அடிப்படை கடமைகள். அடிப்படை கடமைகளில் வந்து 1950 ஜனவரி 26 முதல் நடைமுறைக்கு வந்துச்சு. 1976 42 சட்டத்திட்டப்படி 17 அடிப்படை கடமைகள் இருந்துச்சு. ஆனால் தற்போது 10 தான் இருக்குது. ஓகேவா? அதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. மூத்த குடிமகள் மற்றும் பெற்றோர் நலன் பராமரிப்பு சட்டம் எந்த வருஷம் அப்படின்னா 2007. இந்த கொஸ்டினும் கேட்டிருக்காங்க, அதனால் நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்து முக்கியமானது இந்திய மனித உரிமைகள். ஓகேவா? மனித உரிமைகள் பாதுகாப்பு சட்டம் வந்து 1993 அக்டோபர் 12. அதே இது மாநில மனித உரிமை சட்டம்னா 1997 ஏப்ரல் 17. ஓகேவா? நான் இது வந்து எக்ஸ்ட்ரா பாயிண்ட் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் கூட பெண்ணில் எழுதியிருக்கேன், பார்த்துக்கோங்க. அடுத்து வந்து குழந்தைகளுக்கான உரிமை. குழந்தைகளுக்கான உரிமை வந்து பிரிவு 25 காணப்படுது. 1989 நவம்பர் 20 குழந்தை உரிமை பிரகடனம் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அதனால தான் நவம்பர் 20 குழந்தை உரிமை தினமாக நம்ம கொண்டாடுறோம். அதையும் பார்த்துக்கோங்க. அடுத்து வந்து கல்விக்கான உரிமை. கல்விக்கான உரிமை வந்து 21/7 6 முதல் 14 வயது உள்ள குழந்தைகளுக்கு இலவசமாக கட்டாய கல்வி வழங்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2009 வந்து இந்திய நாடாளுமன்றம் கல்வி உரிமை சட்டத்தை வந்து நிறைவேற்றியிருக்கு. ஓகேவா? அப்போ இலவச மற்றும் கட்டாய கல்வி உரிமை சட்டம் எந்த வருஷம் அப்படின்னா 2009. ஓகேவா? அடுத்து வந்து காவலன் செயலி. ஆபத்து காலத்தில் உதவும் காவலன் செயல்வது எது அப்படின்னா SOS. ஓகேவா? போக்சோ சட்டம். போக்சோ சட்டம் வந்து 2012. ஓகேவா? அந்த இதை வந்து அண்டர்லைன் பண்ணிக்க பார்த்துக்கோங்க. இது எப்போ திருத்துறாங்க அப்படின்னா 2018. ஓகேவா? 12 வயதுக்குட்பட்ட எல்லா பெண் குழந்தைகளும் குழந்தைகள் தான். அதை பாலியல் வன்கொடுமை செய்யும் போது வன்கொடுமை செய்தவருக்கு மரண தண்டனை வழங்குவதோடு கடுமையான தண்டனைகளும் இந்த சட்டம் வந்து சொல்லுது, போக்சோ சட்டம். ஓகேவா? அடுத்து வந்து இந்தியாவில் முதல் 24 நேரம் கட்டணமில்லா குழந்தைகளுக்கான உதவி மையம் எது அப்படின்னா அந்த நம்பர் வந்து ரொம்ப முக்கியம், 1098. ஓகேவா? அதை நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்து முக்கியமான கொஸ்டின் என்ன அப்படின்னா, பஞ்சன் பச்சாவ் அந்தோலன் அப்படின்ற இயக்கத்தை யார் தொடங்கினா அப்படின்னா கைலாஷ் சத்யார்த்தி. அவர் தான் தொடங்கினார். அதுக்கு மீனிங் வந்து குழந்தைகளை பாதுகாப்போம். அடுத்து வந்து கீழே 2 பிரிவு கொடுத்துருக்காங்க மாதிரி. ஆர்டிக்கல் 24 என்ன சொல்லுதுன்னா 14 வயதுக்குட்பட்ட குழந்தைகளை வந்து ஆபத்தான வேலையில் ஈடுபடுத்தக்கூடாது.
ஆர்டிக்கல் 45 என்ன சொல்லுதுன்னா 14 வயது நிறைவடையும் வரை இலவச மற்றும் கட்டாய கல்வி அனைத்து குழந்தைகளுக்கும் அளிக்கப்பட வேண்டும். அந்த 2009 பார்த்தோம்னா அதுதான் கீழே கொடுத்துருக்காங்க. அடுத்து தமிழ்நாட்டின் இந்து வாரிசுரிமை சட்டம்னா 1989. இதே இது மத்தியில் கேட்டால் 2005. இந்த வருஷம் வந்து குழப்பம், அதனால் நல்லா பார்த்துக்கோங்க. ஓகேவா? இந்த லெசன் ரொம்ப முக்கியம், அதனால தான் நான் திரும்ப சொல்கிறேன். அடுத்து வந்து பிற்படுத்தப்பட்ட இடஒதுக்கீடு வந்து மொத்தம் வந்து 69%. அது யாருக்கு எவ்வளோ பர்சன்டேஜ்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். பிற்படுத்தப்பட்டோ 26.5, முஸ்லீம்ஸ் 3.5, மிகவும் பிற்படுத்தப்பட்ட 20, ஆதி திராவிடர் 18, பழங்குடியினர் 3, எல்லாம் சேர்த்து தான் 69. ஓகேவா? அடுத்து வந்து இந்தியாவில் வந்து மக்கள் தொகையில் வந்து எவ்வளோ பர்சன்டேஜ் பழங்குடியினர் இருக்காங்க அப்படின்னா 8.6% வந்து பழங்குடியினர் இருக்காங்க. அந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியம், பார்த்துக்கோங்க. அடுத்து வந்து இரு பாலினருக்கும் சம வேலைக்கு சம ஊதியம் எந்த ஆர்டிக்கல் அப்படின்னா 39 B. ஓகேவா? அந்தது ரொம்ப முக்கியம். ஓகே, அடுத்து வந்து ஜான் எஃப் கென்னடி வந்து ஒரு வேர்டு சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஒரு மனிதனுடைய உரிமை அச்சுறுத்தப்படும் போது ஒவ்வொரு மனிதனோட உரிமையும் குறைக்கப்படுகிறது. யார் சொன்னா அப்படின்னா ஜான் எஃப் கென்னடி. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த லெசன் முடிஞ்சு. நீங்கள் சொன்ன மாதிரி பின்னாடி ஒன் வேர்டு இதில் அட்டாச் பண்ணியிருக்கேன், நீங்களும் பார்த்து குறிச்சிக்கோங்க. அடுத்து வந்து செகண்ட் டேர்மில் இந்த ஒரு லெசன் தான் இருக்குது. அடுத்த வீடியோவில் வந்து தேர்ட் டேர்மில் இருக்க பாலிட்டி லெசன் பார்க்கலாம். ஓகே, பாய். உங்களுக்கு என்னோடய வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் டிஎன்பிசி படிக்கிறாங்கன்னா அவங்களுக்கு என்னோடய வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஓகே, பாய்.